அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போடலை. மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. என்னத்தை சொல்லி என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரே கவலை தாங்க. நம்மளுடைய கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு நகர்வும் எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தங்க சொல்கிறது? அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திட்டத்திட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்குங்க நம்ம வீடியோ போடலை. எப்போ கள்ளக்குறிச்சியில் நம்மளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டு போனோம். ஹைகோர்ட்டு போயிட்டு நம்மளுடைய மனுவை போட்டு அந்த மனுவே பார்த்திங்கனாக்க நம்மளுடைய வழக்கு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் வரத்துக்கே பார்த்திங்கன்னா எவ்வளவோ நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல ஜனவரி மாதம்தான் நம்மளுடைய வழக்கு வந்துச்சு சென்னை ஹைகோர்ட்டுக்கு. அப்படி கூட பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட அந்த கேள்விக்கு சிபிசிஐடி பதில் கொடுக்கணும், பதில் கவுண்டர் கொடுக்கணும். ஆனால் அவங்க பதில் கவுண்டர் கொடுக்காம ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா வாய்தா 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 அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரிலே ஒரு தேதி போட்டிருந்தாங்க, அப்போவும் வாய்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி போட்டிருந்தாங்க, அப்போவும் வாய்தா. பிப்ரவரி 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி போட்டிருந்தாங்க, இப்போவும் வாய்தா. இதுக்கு அடுத்ததாக எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2026 அன்று போட்டிருக்காங்க. இந்த ஏப்ரலில் கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க வாய்தா தான் நடக்கும். எப்படியாவது இந்த ஏப்ரலில் கடந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ஹைகோர்ட் 1 மாதம் லீவ் விடுவாங்க. அந்த 1 மாதம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்புறம் எலெக்ஷன் வரும். எலெக்ஷனில் என்ன ரிசல்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய வழக்கில் எந்த நகர்வு நடந்தாலும் நடக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு அசைவும் இந்த எலெக்ஷன் முடியிருந்தனே நடக்கவே நடக்காதுங்க. நம்ம வழக்குக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு தான் நம்ம மனு போட்டிருந்தோம். இதுக்கு தான் சிபிசிஐடி பார்த்திங்கன்னா பதில் உரை கொடுக்கணும். ஆனால் பதில் கவுண்டர் கொடுக்காம இப்படி நாட்களை கடத்திக்கிட்டு போகிறாங்க. பதில் கவுண்டர் அப்படிங்கிறது எவ்வளோ நேரத்து வேலையாக இருக்குங்க? எத்தனை பக்கத்தில் எழுதுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பக்கம், மிஞ்சி போனால் ஒரு 15 பக்கம் எழுதி ஒரு பதிலை கொடுப்பாங்க. அந்த 15 பக்கம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லையா என்ன? நீங்களே சொல்லுங்கள். இதே சிபிசிஐடி தான் பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாததெல்லாம் என்னென்னவோ தேவையில்லாததெல்லாம் போட்டு 2500 பக்கம் எழுதி சார்ஜ் ஷீட்டை கொடுத்த அந்த சிபிசிஐடிக்கு இப்போ பதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு மட்டும் இத்தனை நாட்கள் தேவைப்படுதா? ஒரு 15 பக்கமோ இல்லை 10 பக்கமோ எத்தனை பக்கமோ அதுக்கான பதில் கவுண்டரை கொடுக்கறதுக்கே இவ்வளோ வாய்தா வாங்கிறது எதனால? ஏன் காலத்தை கடத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். எத்தனையோ வழக்குகளை நம்ம பார்த்துருப்போம். அதாவது இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அந்த தப்பு பண்ணணும் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரிகிற வழக்கே பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வழக்கில் பார்த்திங்கன்னா குற்றவாளியை காப்பாற்றுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வழக்கு எத்தனை ஆண்டுகள் கழித்து முடியும் அப்படின்னு தெரியல. இல்லை ஒரே வரியில் கள்ளக்குறிச்சியில் தள்ளுபடி அப்படின்னு முடிஞ்ச மாதிரி ஹைகோர்ட்லேயும் முடியுமா என்னன்னு தெரியலைங்க. நம்மளுடைய வழக்கே பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான முறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சாத்தான்குள வழக்கில் கூட இந்த மாதம் மார்ச் மாதம் தீர்ப்பு அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வழக்குக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேதி வரும்போது தான் தெரிய வரும் சாத்தான்குள வழக்கில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குதா என்னன்னு நம்ம அனைவரும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குங்க. நம்மளுடைய வழக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியும் கண்டிப்பாக தேதி தான் வாங்குவாங்க, வாய்தா தான் வாங்குவாங்க. இதை தான் நம்ம எத்தனை முறை தான் வாய்தா வாய்தா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. நம்ம என்ன தான் பேச போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரே மனக்கவலை ஒரே வேதனையாகவும் இருந்தது. அந்த ஒரு காரணத்தால் தான் நம்ம வீடியோ பேசலை. என்ன பேச போகிறோம் சொல்கிறதுக்கு நம்மளுடைய வழக்கில் ஏதாவது ஒரு நகர்வு இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லலாம். இது நடந்தது அது நடந்ததுன்னு எதையுமே நடக்காமல் வாய்தா வாய்தா வாய்தான்னு போய்கிட்டு இருக்கிறத பற்றி நம்ம என்னங்க பேச போகிறோம்? நீங்களே சொல்லுங்கள். ஆனாலும் எத்தனை பேர் ஆர்வத்தோடு அந்த தேதி வரும்போதெல்லாம் கால் பண்ணி கேட்பாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே ஒரு மனக்கவலையும் வேதனையும் வந்துடுது. என்னம்மா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வழக்க மாதிரி அநீதி எந்த வழக்குலையுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாங்க நம்மளுடைய வழக்கில் நடக்கக்கூடிய அநீதிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும். தொடர்ந்து விடாமுயற்சியாக பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.